ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பாஸ்வேர்ட் சம்மந்தமான பிரச்சனை இல்லை. இது ஒரு சிம் சம்மந்தமான பிரச்சனை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்வேர்ட் எடுக்கிறதுக்காக கொழும்புக்கு போயிருந்தேன். அது வண்டியில் எடுக்கணுன்றதுக்காக அங்கே போய் நின்று விடிய 4 மணிக்கே போய் லைனில் நின்று கடைசியாக எல்லா பாஸ்வேர்ட் வேலையும் எடுத்து முடிய சரியாக 5:30 ஆகிடுச்சு. 5:30 ஆனால் 6 மணிக்கு நான் பஸ் புக் பண்ணியிருந்தேன். அதனால் 6 மணிக்கு பஸ் புக்கு போய் ஆகணும். அதனால் என்ன செஞ்சேன், நான் பாஸ்வேர்ட் ஆஃபீஸை விட்டு வெளியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த வெளியிலேயே ஒருத்தன் விற்று கொண்டு இருந்தான் ஃப்ரீ சிம் அப்போ சரியான நான் போயிட்டு அவன்கிட்ட ஃப்ரீ சிம் தானே 2 சிம் தாங்கன்னு போயிட்டேன். அப்போ அவன் 2 சிம்மை தந்துட்டு எனக்கு இப்போ ஐசி எல்லாம் 15 இதாண்டி போட்டு சொன்னான் 2000 ரூபா தாங்க. நாங்கள் என்ன ஃப்ரீ தானே 2000 இந்த மாதிரி கேட்க. அவன் சொன்னான் சிம் ஃப்ரீ தான், ஆனால் அதுக்கு நாங்கள் ரீலோட் போட்டிருக்கோம். இப்போ ரீலோட் 3 மாதம் டேட்டா அதோட 12 ஆப் ஃப்ரீயாக வேலை செய்யும். நீங்கள் 1000 ரூபா போட்டால் காணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ எனக்கு இதாக போச்சு. இப்போ நான் ஃப்ரீ சிம் தானே வாங்க போகிறேன். அப்போ ஃப்ரீன்னு சொல்லிட்டு கடைசியாக அப்படி சொல்லிட்டான். எனக்கு பின்னுக்கு வாங்க வந்தவங்க கேட்டு பார்த்துட்டு அவங்க விட்டு போயிட்டாங்க. நான் எல்லாம் 15 ஆயிடுச்சு, நம்ம 15 எனக்கு அப்படி விட்டுட்டும் போயிடாது இல்லாமல் அதனால் நான் என்ன செஞ்சேன், ஒரு சிம்மை மட்டும் எடுத்து எனக்கு காணும் தான் வரேன். அவன் விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் விட மாட்டேன்ற மாதிரி அவன் 2 வண்டி கேட்க நானும் அதெல்லாம் நான் சொல்லிட்டு நானும் படிக்கிட்டேன். அப்போ அவன் பின்னிக்கே வந்துருந்தான், இதை வாங்குங்க. அப்போ அதில் பார்த்துட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு இருந்தாங்களா. அப்போ எனக்கு அவங்க பாய் என்ன மாதிரி இருந்துச்சு, நான் மைண்ட் சிரிக்கிறேன்னு அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. அப்படியே நான் பேருந்து வாங்கிட்டு அப்படியே பஸ் எனக்கு புக் ஆகிட்டதால் நான் சிம்மை அவங்க ஆக்டிவ் பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் டைம் இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் பஸ்ஸுக்கு போயிட்டேன். அப்படியே பஸ்ஸுக்கு போயிட்டு ஒரு வீட்டை வந்துட்டு பேருந்து ஒரு 2 நாளாக நான் சிம் எடுக்கவே இல்லை. 2 நாளுக்கு பிறகு சிம்மை சரி வாங்கிட்டவன் என்ன பண்ணுறது, 1000 ரூபா வாங்கிட்டோம். வாங்கி போட்டு பார்ப்போம். போட்டுட்டு பார்த்தா அது அவன் ஆக்டிவே பண்ணல, அது வேலையும் செய்யலை. அவன் 2 சிம் தந்தால் ஒரு சிம்மை சொன்னான் 200 ரூபாய்க்கு கடைசி 200 ரூபா தந்து கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பயே நாங்கள் வச்சுருக்கோம், அவன் கம்பெனி ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கான். இவன் தான் காசு அடிக்கிறான்னு அப்போ என்ன நான் வந்தது. ஆனால் நான் விட்டுட்டு வந்துட்டேன். மறந்தே போச்சுடா. அவன் இப்போ கடைசியாக ஆக்டிவும் பண்ணல, வேலையை காட்டி விட்டான். அதனால் இப்போ அந்த சிம்மும் வேலை செய்தில்லை. இதுதான் அது HTM வாங்கணும், வேலையும் செய்தில்லை. நான் போட்டு பார்த்துட்டு இதில் ஒரு நம்பர் தந்துருந்தாங்க, நம்பருக்கு அடிக்க சொல்லி வேலை செய்யாடி. அப்போ நான் அடித்து பார்த்தேன், அதுவும் வேலை செய்யல. ஹலோ, நான் வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். அவன் பிளானிங்காக தான் தந்திருக்கான் எல்லாமே. அப்போ வச்சுட்டா அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு சைட்லேயே இருக்கும் ஃப்ரீ சிம்மெண்ட் வாங்க. நீங்கள் போய் வாங்கிக்கமான்றானுங்க. வாங்கிட்டா கூட நீங்கள் அதிலேயே வச்சு ஆக்டிவ் பண்ணி வேலை செய்தான்னு இருக்க பார்த்து வாங்க. ஏன்னா அவன் பிளானிங்காக தான் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கான். பாஸ்வேர்ட் எடுக்க போய் பாஸ்வேர்ட் எடுத்தாச்சு, ப்ளஸ்ஸாக இந்த சிம் வச்சு 1000 ரூபா போச்சு. என்ன பண்ணுறது, கீழே போட்டுலாம் வச்சுக்கொள்ள வேண்டியதான், வேறு வழி இல்லை. நீங்கள் இப்போ அந்த இடத்த போனீங்கன்னா உன்னை பற்றி ஒருத்தன் அப்படிலாம் சொல்லியிருக்கான்னு பேரண்ட்டும் காட்டுங்க. நீங்கள் காட்டி நீங்கள் ஒழுங்காக வாங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ இந்த நிலைமையில் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.